குண்டலினி முனிவர் வம்சத்தில் வந்து இப்பகுதியை ஆண்ட வக்ராசுரனை இத்தலத்தில் மகாவிஷ்ணு போரிட்டு அழித்தார். அவ்வாறு அழித்தபோது வக்ராசுரனின் உடலில் இருந்து குருதி நிலத்தில் படிந்தது. கீழே சிந்திய இரத்தத்திலிருந்து மீண்டும் அசுரர்கள் தோன்றினார்கள். அவ்வாறு அசுரர்கள் மீண்டும் தோன்றாதபடி அக்குருதியை காளி தன் வாயால் உறிஞ்சினாள். வக்ராசுரன் தங்கை துன்முகி போரிட வந்தபோது அவளை அஷ்டபுஜகாளி அழித்தாள். துன்முகி அழிந்தபோது அவள் கருவுற்றிருந்ததால் அவள் வயிற்றிலுள்ள குழந்தையை காளி தன் காதில் குண்டலமாக அணிந்து கொண்டாள். வக்ரகாளி இங்கு சாந்த சொரூபமாக அருள் பாலிக்கிறார். வக்ராசுரனை அழித்த திருமால் இவ்வாலயத்தின் இரண்டாவது பிராகாரத்தில் மேற்கு நோக்கியவாறு நின்ற கோலத்தில் வரதராஜ பெருமாள் என்ற பெயருடன் கையில் பிரயோக சக்கரத்துடன் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார். வரதராஜ பெருமாளுக்கு பிரயோக சக்கரம் வழக்கப்படி இருக்காமல் சக்கரத்தின் அமைப்பு மாறியிருக்கிறது. வக்கிரன் வழிபட்டதால் இத்தலம் வக்கரை என்று பெயர் பெற்றது. மேலும் இத்தலத்தில் பல அமைப்புகள் வக்கிரமாகவே உள்ளது. இத்தலத்தில் உள்ள நடராஜர் கால் மாறியாடும் திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். தூக்கிய திருவடி இடுப்புக்கு மேல் வரை வந்துள்ளது. இவ்வமைப்பு வக்ரதாண்டவமாகும். மற்ற ஆலயங்களில் உள்ளது போலில்லாமல் மூலவர் சந்நிதி, கொடிமரம், நந்தி ஆகியவை நேர்கோட்டில் அமையாமல் சற்று விலகியிருக்கின்றன. இறைவன் இங்கு சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார். சதுர அதிபாகத்தின் மீதமைந்த வட்டமான ஆவுடையாரில் உள்ள மூலவர் திருமேனி மும்முகத்துடன் உள்ளார். சிவலிங்கத்தின் பானப்பகுதியில் கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய 3 பக்கங்களிலும் முகம் கொண்ட லிங்கம் மும்முகலிங்கம் எனப்படும். தெற்கே உள்ள அகோரமுகத்தில் வாயின் இரு ஓரத்திலும் 2 கோரைப்பற்கள் உள்ளன. இதை பால் அபிஷேகம் செய்யும்போது மட்டுமே தெளிவாக பார்க்க முடியும். இந்த முகங்களில் கிழக்கில் உள்ளது தத்புருஷ முகம், தெற்கில் உள்ளது அகோரமுகம், வடக்கில் உள்ளது வாமதேவ முகம் ஆகும். லிங்கத்தின் 3 முகங்களும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோரின் முகங்களை குறிக்கிறது. அம்பாள் அமிர்தேஸ்வரி வடிவாம்பிகை. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி சந்திர தீர்த்தம். வராக நதிக்கரையில் ஒரு சிறிய மலையின் அடிவாரத்தில் இவ்வாலயம் கிழக்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரத்துடனும் 3 பிராகாரங்களுடனும் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் இடப்பக்கம் வக்ரகாளி உருவம் உள்ளது. கோபுர வாயிலை கறந்தவுடன் வலதுபுறம் வடக்கு நோக்கி அஷ்டபுஜகாளி கோவில் உள்ளது. அஷ்டபுஜகாளியின் சந்நிதி முகப்பில் 4 பாலகியர் உருவங்கள் உள்ளன. வக்கரையில் உள்ள காளியாதலின் வக்ரகாளி என்றும் அழைக்கப்படுகிறாள். வக்ரகாளியின் இடது பாகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரராஜேந்திரம் உள்ளது. சுடர்விட்ட பரவும் தீக்கங்குகளை பின்னணியாக கொண்ட தலை, மண்டையோட்டு கிரீடம், வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம், 8 திருக்கரங்கள், வலப்புற கைகளில் பாசம், சக்கரம், வாள், காட்டேரி, கபாலம், பகைவர்களின் தலைகளையே மாலையாக தொடுத்து அந்த தலைமாலை இடத்தோளிலிருந்து இறங்கி கீழே தொங்கும் வலக்கையில் சென்று முடிகின்றது. காளி சந்நிதியை கடந்து நேரே சென்றால் வலதுபுறம் சிங்க முகத்தூண்கள் அமைந்த கல் மண்டபம் உள்ளது. அதை அடுத்துள்ள நிலைகளை உடைய கோபுரம் கிழி கோபுரம் என்றழைக்கப்படுகிறது. இந்த கோபுரத்திற்கு எதிரில் பெரிய கல்லாலான நந்தி உள்ளது. கோபுரத்திற்கு இடப்புறம் விநாயகர் சந்நிதி இருக்கிறது. 2வது கோபுரம் வழியே உள்நுழைந்து உள்பிராகாரத்தில் குண்டலி மாமுனிவர் சந்நிதியும் முனிவரின் சமாதியின் மீது சிவலிங்கம் காணலாம்.